நான் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் பேசுகின்ற காரணத்தினால் வர முடியாமல் இருந்து நேற்று மறுபடியும் என்னை அழைத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைவர் மக்கள் நீதிமன்றம், ஏன்னா மக்கள் நீதிமன்றம்ன்றத கரெக்டாக சொல்லணும், மன்றத்தை மாதிரி வேற சொல்லணும்னா வேற ஆகிடும். தலைவர் மாவட்ட நீதிபதி திருமதி சுகந்தி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, அறிவுச்சுடர் கொண்டு அறியாமை உலகற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்கள், கற்றறிந்த ஏனைய நீதி அரசர்கள், இந்திய தேசத்தின் எழில்மிக்க மாணவ செல்வங்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற சட்டக்கல்லூரி மற்றும் இந்த கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பேச வேண்டும் என்று நான் முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களிடம் கேட்கும்போது, சார் பாலின சமத்துவம், பாலின பாகுபாடு, பெண்கள் மேம்பாடு, வந்திருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக வாழ்றதுக்கு ஏதாவது சொல்லிட்டு சார், கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு கேட்டதுக்கு உங்களுக்கு நான் இருக்கிறேன். அதற்காக அவருக்கு என்னுடைய நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த பெண்ணினுடைய பெருமையை நாம் அத்துணை பேரும் அறிந்திருக்கிறோமா என்பதுதான் இது மிகப்பெரிய கேள்வி. இந்த பெண்ணினுடைய பெருமை என்ன என்பதை நான் உலக நாடுகளில் சென்று உரை நிகழ்த்துவோம். ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே பெண்ணினுடைய பெருமையை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மாணவிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு உண்மை நிகழ்ச்சியை வைத்திருக்கிறேன். எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்ல கேட்டேன், வியந்து போனேன். 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானிய நாடு இராணுவ ஆட்சியில் இருக்கும்போது இராணுவ உடையை திருடி அணிந்து கொண்ட கொள்ளைக்காரர்கள் குதிரையிலே கூட்டம் கூட்டமாக வந்து கண்ணில் படுபவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்து கொள்ளையடிப்பதை வழக்கமாக வைத்திருந்த ஒரு காலகட்டம். தீவட்டி கொள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். காரணத்தோடு இந்த பதிவு, ஒரு தாய் 2 குழந்தைகளுக்கு சோறுட்டி கொண்டு வாசலிலே அமர்ந்திருக்கிறார். கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் என்றவுடன் பழக்கப்பட்ட அவர்கள் மறைவிடத்தை நோக்கி அத்துணை பேரும் ஓடுகிறார். இந்த தாய் தான் சோறுட்டி கொண்டிருந்த 2 குழந்தைகளையும் இடுப்பிலே 2 பக்கம் வைத்துக் கொண்டு ஓடுகிறார். குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் 3 பேரும் தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்த அந்த தாய் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து 2 குழந்தையினுடைய முகத்தையும் பார்த்துவிட்டு ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையோடு மறைவிடத்தை சென்றடைகின்றார். மறைவிடத்திலிருந்து பார்க்கின்றால் இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிப்பட்டு சின்ன பின்னமாவதை பார்த்து கதறுகிறாள், பதறுகிறாள். பக்கத்தில் இருந்த பெரியவர் வாயை மூடுகிறார். சத்தம் கேட்டால் அங்கே வந்துருவாங்க. கதையெல்லாம் முடித்தாங்க. கொள்ளைக்காரர்